நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்பாக்கு மயக்கம் தெளிஞ்சா அவருக்கு உதவி பண்ண யாரும் இல்ல. செடேட்டிவ் இன்ஜெக்ஷன் தான் போட்டிருக்காங்க. இன்னும் 2 மணி நேரத்துக்கு மயக்கத்துல இருப்பாரு. ஓ, அதுக்கு முன்னாடி நம்ம திரும்பி வந்துடலாம். அடிக்கடி இந்த மாதிரி மாத்திரை கொடுக்கறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவர் உடம்பு சரியாகிறதுக்கு ஏதாவது பண்ணணும்ல? மெடிக்கல் காலேஜில் இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆப்ரேஷனாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பெரிய செலவெல்லாம் இருக்காது. ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒன்றும் ஆகாதுன்னு அப்பா சொன்னாரு. நான் உங்களுக்கு சாப்பாடு பார்சல் ஏதாவது வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு பசிக்கும்ல? ஒன்றும் வேண்டாம். உனக்கு வேணான்னா வேணாம். இந்த குழந்தையோட முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது பசிக்குதுன்னு. எனக்கு எதுவும் வேணாண்ணா. இப்படி சொன்னா என்னமா அர்த்தம்? உயிர் வாழ்றதுக்கு சாப்பிடணும்ல? நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். என்னதான் பயமுறுத்துற மாதிரி இவர் பேசினாலும் இவரு ரொம்ப நல்ல மனுஷதான் இல்லக்கா? அட அசோகனா, நீ வேலைக்கு போலையா? இல்ல. நீ எங்கடா போற? அது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சும்மா ஊர் சுத்தலான் இருக்கோம். ஆஹா, இன்னைக்கு நீ வேலைக்கு போலன்னு சொன்னது சாதாரணமா சொல்லல போல இருக்க. யாரா அந்த பொண்ணுங்க? உன்னோட கேவலமான எண்ணத்தை முதல்ல தூக்கி போடு சிவராஜ். சொல்ல போனா இவங்க என்னோட சொந்தக்காரங்க. அது என்ன சொந்தன்னு இவங்கிட்ட கேளு சிவா. அந்த சொந்தம் 2 நாளைக்கு மட்டும்தானா? சில சமயம் பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அருண்? எனக்கு விட்டு கொடுத்துறேன் அசோகா. நானும் அவங்கள ஒரு 2 நாளைக்கு தங்கச்சியா நினைச்சுக்கிறேன். நீயே போய் தேடுனா இந்த ஊர்ல உனக்கு நிறைய அண்ணன் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் கிடைப்பாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். உன்னை பெத்த உங்க அப்பா வாசன் அந்த விஷயத்துல பயங்கரமான கில்லாடின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ கிளம்பு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீ என்ஜாய் பண்ணு. நீ டென்ஷன் ஆகாத அசோகா. ஒரு நாள் நீ அவங்கள கூட்டிட்டு மறக்காம என் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வா. சும்மா இல்ல, உன் வேலையில முடிச்சுட்டு கூட்டிட்டு வந்தா போதும். நல்ல கிளிகளுக்கு ஒரு நல்ல விலையா பார்த்து கொடுக்குறவன் தான் அந்த சிவராஜன். உனக்கு ஏத்த மாதிரி இந்த ஊர்ல நீயே ஏதாவது செட்டப் பண்ணிக்கணும்னு நான் சொல்லணுமா என்ன? இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு கஷ்டமான காரியமா என்ன? வாடா. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பெட்டியில் இருக்குன்னா நாம போகும்போது எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஹாஸ்பிட்டலுக்கு நாம போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல.
ஹாஸ்பிட்டல்ல விட்டா போதும். அங்க விடாம வேற எங்க விடுறது உங்களை? உங்களுக்கு தான் போறதுக்கு இடம் இல்லைன்னு எனக்கு தெரியுமே. இல்லாதது ஒன்றும் நீங்க சம்பாரிச்சு கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு அதுல ஆசையும் இல்ல. நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி. அதை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். ஆனா இனிமேல் நீங்க உதவி பண்ண வேண்டாம். நாங்க எங்கேயாவது போய்க்கிறோம். எங்க போவ? எந்திரிக்க முடியாத உன்னோட அப்பாவையும் கண்ணு தெரியாத உன்னோட இந்த தங்கச்சியும் கூட்டிட்டு இந்த ஊர்ல எங்க போவ? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எங்களை மாதிரி இந்த உலகத்துல ஆதரவற்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் உதவி பண்ண உங்களால முடியுமா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னோட உதவியை ஏத்துக்கிறது அவ்வளோ பெரிய அவமானம் இப்பதான் தோணுச்சா என்ன உனக்கு? அவமானம்னு அன்னைக்கும் தோணல, இன்னைக்கும் தோணல. ஆனா அது ஆபத்துன்னு எனக்கு இப்பதான் தோணுது. கிருஷ்ணாக்கா, மானம் இழந்ததுக்கு அப்புறம் நாங்க உயிரோட இருக்க மாட்டோம். அந்த பாவத்தோட சாபம் உங்க கையில வரக்கூடாது. உங்க மேல நன்றி, அன்பு, பாசம் இருக்கிறதால தான் உங்ககிட்ட சொல்றேன். எங்களை எங்க வழியில போக விடுங்க. உன்னோட மானத்துக்கு இப்ப என்னாச்சு? அதை நான் ஒன்னும் காத்தோட பறக்க விடலையே. என்ன? அதுக்கு மேலேயும் பண்றதுக்கு தரங்கெட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க இல்லையா? கிளிகளை கூட்டிட்டு ஃபார்முக்கு வர சொல்லி ஒருத்தர் சொன்னால. எப்போ என்ன பண்ணுவீங்கன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஐயோ ஐயோ கிருஷ்ணாக்கா, என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னை பார்த்தா அவ்வளவு கேவலமாவா இருக்கு? அசோகம் ஒருத்தனை கொன்னாலும் கொல்லுவான். அதுக்கான தைரியம் எனக்கு இருக்கு. ஆனா நீ என்ன இப்ப கேவலமா நினைச்சிருக்கல, அதை செய்யற அளவுக்கு தரந்தாழ்ந்தவன் நான் இல்ல. கிருஷ்ணாக்கா எதுவும் பேசிக்காதீங்க. நம்மளோட அப்பா, உங்க அப்பாவும் நீங்களும் எங்கேயாவது போய் தொலைங்க. சீக்கிரமா உன்னோட பெட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. நீங்க சொல்ற இடத்துல நான் உங்களை விட்டுறேன். என்ன அப்படி பாக்குற? ஓ, துணிய மாத்தணுமா? சரி, சீக்கிரம் ரெடியாகு. வெளியே வெயிட் பண்றேன். அசோகனா கிட்ட ஏன்க்கா சண்டை போட்டீங்க? இதுக்கப்புறம் யாரு இருக்கா நமக்கு? இதுக்கப்புறம் நம்ம எங்கக்கா போவோம்? பெட்டியும் துணியும் எடுக்கலையா? இந்தா பிடி. இல்ல வேண்டாம். உங்களை நான் இங்க தங்க வச்சதுக்கு தண்டனையா இதை நான் சுமந்துட்டு வரேன். வா. ஏறுங்க. நீ அடி வாங்கின மேலங்குளத்துக்காரங்க வீட்டு கேட்டு முன்னாடி தான் உங்களை கொண்டு போய் விட போறேன். அங்க இருந்து தானே நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். உங்களை ஏறுங்கன்னு சொன்னேன்.
பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஓஹோ. அவர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு சார், எனக்கு புரியல. எஸ், நான் வரேன். ஹார்ட் பீட்டும் பல்ஸும் நார்மலாவே இல்லையே. ஸ்கேன் ரிப்போர்ட் வரட்டும் சார், அதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது. இனி என்ன பண்ணியும் பிரயோஜனமே இல்லை டாக்டர். எல்லாம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா சாக போறேன். ஒரு சின்ன வியாதி வந்ததுக்கே ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப எல்லா வியாதிக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. கேன்சருங்கிறது ஒரு சின்ன வியாதியா சார்? கேன்சரா? உங்ககிட்ட யார் சொன்னது? எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் சாகிறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு தெரியும். ஆனா என் 2 பொண்ணுங்களை நினைச்சுதான். உங்க பொண்ணுங்களுக்கு இது தெரியாதா? அவங்களுக்கு தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியும்? எல்லா கடவுள்கிட்டையும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணலாம். அதை தவிர அவங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது டாக்டர். டெய்லி அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றத என் பொண்ணுங்க தினமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த தெய்வமும் அதை காது கொடுத்து கேட்கல. இப்போதைக்கு வலி மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. ஆனா எனக்கு மயக்க ஊசி மட்டும் போடாதீங்க சார். சாகிறதுக்கு முன்னாடி நான் என் 2 பொண்ணுங்களோட முகத்தை கடைசியா பார்த்துட்டு தான் சார் சாகணும். செடேட்டிஸே இப்போ கொடுங்க. இப்போதைக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது. இவரோட ரிலேட்டிவ்ஸ் வரும்போது என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். சார், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஓகே, நான் ஒரு தடவை பார்க்குறேன். உட்கார். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னேன், நான் விட்டுட்டேன். இப்போ நீங்களாச்சு உங்க அப்பாவாச்சு. இந்தாங்க, என் கையில் இதான் இருக்கு. நீங்க என்கிட்ட சொல்லலைனாலும் நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க 3 பேரும் இத்தனை நாளா என்னை அலைய விட்டதுக்கு. இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த டார்ச்சரும் இருக்காது. இதுக்கப்புறம் நாம பார்க்கவும் போறதில்ல. அப்படின்னா இனிமே எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். உங்க செல்ல பையன் வந்துட்டானே. இன்னைக்கு உன்னோட சமுதாய சேவை முடிஞ்சுதா? நம்ம வீட்டுக்கு வேலை செய்யற அளவுக்கு துரைக்கு நேரம் இருக்கா என்ன? மேலங்குளத்துக்காரங்க உதவி உங்களுக்கு இருக்கிறப்போ என்னோட உதவியெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? ஏண்டா, அவங்களோட உதவியால தான் இந்த குடும்பம் நடக்குது. எனக்கு ஒரு பையன் இருக்கான், அதனால பலன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவன் ஊர்க்காரங்களுக்கு தான் உதவுவான். ஊர்க்காரங்களுக்கு உதவி பண்ணா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். மேலங்குளத்துக்காரங்களுக்கு உதவி பண்ணா ஒரு நாள் அவங்க நம்மளையே திருப்பி அடிப்பாங்க.
ஆனா நீதானே அசோகண்ணா அவங்களை படிச்சிருக்க. பால் கொடுத்த கைய கொத்திட்டேன்னு மகி அண்ணா நிறைய தடவை சொல்லியிருக்காரு. மேலங்குளத்துக்காரங்க காசுல நான் ஒன்றும் சாப்பிடல. அப்பா அங்க வேலை செஞ்சுதானே சம்பாதிக்கிறாரு, சும்மா ஒன்றும் இல்லையே. ராத்திரி பகலா அங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஏண்டா நான் அந்த வீட்டுல வெறும் சம்பளம் மட்டும் வாங்கல, என் அக்காவுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஆனா அந்த மதிப்பும் மரியாதையும் மேலங்குளத்துல இருக்க அண்ணனுங்க உங்ககிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்களே. உன்கிட்ட யாராவது கருத்து கேட்டாங்களாடி? ஓ, அவங்க தான் உங்க முதலாளியாச்சே. என் பையனுக்கு இந்த வீட்டுக்கு வர வழி மறக்கல போல. ரொம்ப நல்லது. என்ன அம்மாவும் அப்பாவும் தேடி வந்து திட்ட வேணாமைன்னு தான் நானே வந்துட்டேன். வாங்க வேண்டிய திட்ட நானே இங்க வந்து வாங்கிக்கிறேன். உன்னை அப்படி திட்டினது தப்பா என்ன? இந்த குடும்பத்தை நீ தானே பாத்துக்கணும். நாடோடியா ஊரை சுத்திட்டு இருக்க, ஏதோ ஒரு குடும்பத்தை நீ சுமந்துட்டு இருக்க. அதுவும் மேலங்குளத்துக்காரங்க அடிச்சு துரத்துறவங்கள தான் இவர் சுமப்பாரு. நமக்கெல்லாம் சோறு போடுற குடும்பத்துக்கு நன்றியை இப்படிதானே காட்டணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி திட்டுற அளவுக்கு அண்ணன் என்ன தப்பு பண்ணாரு? கண்ணு கூட தெரியாத அந்த பொண்ணையும் அவளோட பாவப்பட்ட அப்பாவையும் அடிக்கிறத அண்ணன் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அடியை, தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. உன்னோட அண்ணனை திட்டுறதுக்கும் நியாயப்படுத்துறதுக்கும் இங்க நாங்க இருக்கோம். என்கிட்டயும் ரம்யாக்கா கிட்டயும் யாராவது இப்படி பண்ணாங்கன்னா தலை அப்புறம் வாளோட பலத்தை பார்த்து நீங்களும் அப்பாவும் பேசாம வேடிக்கை பாப்பீங்களா? அடிக்கிறவங்க மேலங்குளத்துக்காரங்களா இருந்தா நம்ம அம்மாவும் அப்பாவும் அதை தான்மா பண்ணுவாங்க. எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏண்டா என்னோட பசங்களோ சோத்துக்கே வழி இல்லாம இருக்கிற அந்த 2 பொண்ணுங்களும் ஒன்னாடா. தேவையுள்ள விஷயத்துல மட்டும் தலையிடுறது தான் மனுஷனுக்கு அழகு. விவேகம் என்னங்கிறத நீங்க அந்த மேலங்குளத்து பசங்களுக்கு நீங்க எப்பயாவது சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு அது புரியுதான்னு பார்ப்போம். மேலங்குளத்து வீட்டு பசங்க என்னுடைய மருமகங்க. நான் அவங்களுக்கு அட்வைஸும் கொடுப்பேன், சாபமும் கொடுப்பேன். ஆனா நீ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் உனக்கு தகுதியே இல்லை. அந்த முட்டா பசங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ்னால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? பெத்த அப்பாவே அந்த பசங்க அடிச்சு துரத்தும் போது நீங்க தடுக்க கூட இல்ல. நீங்க கொடுக்குற அட்வைஸ அவங்க ரொம்ப நல்லா ஃபாலோ பண்றாங்க போல. உங்க மேல பாசமும் மரியாதையும் இருந்திருந்தா அவங்க ரவுடிகளை கூட்டிட்டு அசோகண்ணன் அடிக்க போயிருப்பாங்களா? என்ன இருந்தாலும் நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைடா. தேவையில்லாம பெரிய வீட்டுக்காரங்க பகையை சம்பாதிக்க வேண்டாம். அவங்க அப்பாவும் தங்கச்சிகளும் தங்குறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்த தப்பு தான் நான் பண்ணேன். ஒருத்தங்களுக்கு நல்லது செஞ்சதுனால நான் எதிரி ஆயிட்டேன்னா அது என்னுடைய தப்பாமா? நீ ஈஸியா சொல்லிடுவ. நானும் அப்பாவும் அங்க வேலை பார்த்து தானே வாழ்றோம். தலை குனிஞ்சா எங்களை ஆபீஸ்க்கு போ சொல்ற? தலை குனிய வேண்டியது அவங்க தான். பெத்த அப்பாவையே அடிச்சு விரட்டிட்டாங்கிற கெட்ட பேரு தான் அவங்களுக்கு இருக்கு. நீ எங்களுக்கு நல்ல பேரோ கெட்ட பேரோ எதுவும் வாங்கி தர வேண்டாம். நாம நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனா போதாதாடா? கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அக்கிரமத்தை பார்த்துட்டு கைகட்டி நிக்கிறதுக்கு முதுகெலும்புள்ள யாராலையும் முடியாது. இவன் கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லமா. இப்போ உங்ககிட்டயே ரொம்ப தெனா வெட்டா பேசிட்டு இருக்கான். ஓ, சரிடா, நீ போய் குளிச்சிட்டு வா. நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேண்டாம். உங்களுக்காக மீன் குழம்பு பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அம்மா கிட்ட சொல்லி வச்சேன்னா. ஓ, எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஏண்டா, ஏதோ நீ பண்றது பிடிக்காம கோவத்துல 2 வார்த்தை திட்டிட்டோம். அத தவிர நாங்க எப்பவாவது உன்கிட்ட சண்டை போட்டிருக்கோமா? வாங்க அண்ணா, நான் சாப்பாடு போட்டு வைக்கிறேன். எனக்கு வேண்டாம் சௌமியா. அப்பா அம்மா உங்களை ஏதாவது திட்டினாக்க வீட்டுல போடுற சாப்பாடை வேண்டான்னு சொல்றதுதான் பசங்களோட வேலையா? இது மேலங்குளத்து சாப்பாடுப்பா. எனக்கு அது வேண்டாம். அசோக் அண்ணா, கொஞ்சமாச்சு சாப்பிட்டுட்டு போங்களேண்ணா. நீங்க அந்த ஷெட்டுக்கு போய் பசியோட இருப்பீங்க. உனக்கு படிக்க எதுவும் இல்லையா? அம்மாவும் பாட்டியும் சாப்பிட்டாங்களா? அவங்க அப்பவே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணே, ராஜன் அங்க இப்போ வந்துருவாரு. நைட்டு போட வேண்டியது போட்டு அதுனா சாப்பாடே உள்ள இறங்கும். இந்தாங்க.
ஜெயா நாமளும் சாப்பிட்டுடலாம் வா. ஜெயா அதை கொஞ்சம் எடு. மகியண்ணா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. தண்ணி அடிச்ச உடனே உங்களுக்கு புதுசா ஐடியாலாம் தோணும். ஆனா என்னைக்காவது அது உருப்பட்டிருக்கா? ஒன்னும் இல்ல. ஏய், முதல்ல மூளைக்கு வேலை கொடுத்தா ஐடியா தானா வரும். அதுக்கப்புறம் நம்ம திறமைய வச்சு நடத்தி காட்டணும். அப்படி பண்ணுனா நம்ம நினைச்ச காரியம் ஒரு முடிவுக்கு வரும். புத்தியும் சத்தியும் வச்சு இந்த 3 ஆம்பளைங்களும் போனதுக்கு அப்புறமும் அச்சு மாமா மகனை உங்க கைக்குள்ள கொண்டு வர முடியலல்ல? இல்ல நீ, நாங்க அசோகனுக்கு தனியா வச்சிருக்கோம். அப்படியா? நீங்க 3 ஆம்பளைங்க மட்டும் இல்லாம ஃபேக்டரியில இருந்து 3 கூலி ஆளுங்களையும் கூட்டிட்டு போனீங்களே, என்ன ஆச்சு? அசோகனை பார்த்தோன்னே எல்லாரும் மூஞ்சி மாறிடுச்சு. ஏண்டி அது நாங்க அவனை சும்மா மிரட்டுறதுக்காக போனோம். என்னடா அதுக்கு அவன் என்ன பயந்தானா? இல்ல. அதனால தானே அந்த ஆளையும் அவங்க 2 பொண்ணுங்களையும் அதே இடத்துல அவன் தங்க வச்சிருக்கான். இப்ப இந்த கிழமை ஹாஸ்பிட்டல் இருக்கானோ, அசோகன் தான் கூட இருந்து பாத்துக்கிறானோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்படின்னா அவனுக்கு அவங்கள அங்க இருந்து அனுப்பிவிட மனசு இல்ல, அவ்வளவுதான். சாப்பிடு. எப்படி மனசு வரும் பாமாக்கா? 2 சிகப்பா இருக்கிற பொண்ணுங்க அங்க இருக்காங்கல்ல, அசோக மயங்கி இருப்பான். அதுதான் உண்மை. அவங்கள எப்படி அங்கிருந்து அடிச்சு விரட்டுறதுன்னு தான் இப்ப ஐடியா சொல்ல வந்தேன். எனக்கு ஒரு ஐடியா தோணி இருக்குன்னு நான் சொன்னேன்ல. சும்மா ஐடியான்னு மட்டும் சொல்லாம என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுங்கண்ணா. அவனோட செட்டும் அந்த இடமும் அந்த வாசனோடது தானே. அந்த வாசன்கிட்ட நம்ம பேசி பார்த்தா என்ன? அந்த அசோகனை அங்கிருந்து துரத்தி விடுன்னு நாம சொன்னா வாசன் அண்ணே கண்டிப்பா கேட்பாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்ன சொல்லுங்க? எங்க எல்லாரையும் எதிர்த்து பேசிட்டு இருக்க அச்சு மாமா மகனை துரத்தி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க வாசு அண்ணா அப்படின்னு கேக்குறதுக்கு அவமானமா இருக்கு, சரிதானே? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.